ரைட். இப்ப நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, சிறந்த முகாமையாளர் ஆவதற்கான தகைமை. ஏற்கனவே பார்த்திருந்தோம். முகாமையாளர் என்றா யாரு? முகாமைத்துவ செயற்பாடுகள் என்ன? முகாமையாளர் வகிபாகங்கள் என்ன? முகாமைத்துவ மட்டங்கள் என்ன? எல்லாம் பார்த்தது. அவங்களோட முக்கியமான பொறுப்புகள் என்ன? எல்லாம் பார்த்தது. இப்ப சிறந்த முகாமையாளர்களுக்கான குவாலிபிகேஷன், இது ஷார்ட்டா சொல்லுவோம் 3H சொல்லுவோம். அதான் பார்க்க போறோம். 3H மெயினா பார்க்கணும். ராபர்ட் எல் கெய்ட்ஸ் என்கிற ஒரு அறிஞர் ஒரு முகாமையாளர் ஆகுறேன் என்று சொன்னா அவருக்கு பின்வரும் தகுதி இருக்கணும், தகைமை இருக்கணும் சொல்லியிருக்காரு. அதுல அவர் முன்வச்ச ஒரு கோட்பாடு தான் 3H என்கிற கோட்பாடு. 3H என்னன்னு சொன்னா, 3H பாருங்க சொல்றேன். இது என்ன? ஹெட், அது வர H. ரெண்டாவது என்ன? ஹார்ட். மூணாவது என்ன? இதுல வரக்கூடியது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ராபர்ட் எல் கெய்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காரு? அவர் சொல்லியிருக்காரு ஹெட், ஹார்ட், ஹேண்ட். இந்த ஹெட்ங்கிற தலை H, ஹார்ட்ங்கிறது இதே இந்த மூணாவது என்ன? ஹேண்ட்ங்கிறது என்ன? H இந்த. சரிதானே? இது கிளியர் தானே? இப்ப அடுத்தது பார்ப்போம். வெற்றிகரமாக ஒரு முகாமையாளராக உருவெடுக்க 3 பிரதான அம்சங்கள் அவசியமாகும். இந்த தத்துவமே 3H என்ன கருணழைக்கப்படுகிறது. ராபர்ட் எல் கைட்ஸ் அறிஞர். ரைட், நான் சொல்லிட்டேன். ஹெட், ஹார்ட், ஹேண்ட். ஹெட் என்னன்னு சொன்னா எங்களை பார்க்க போறோம். இந்த இருக்கு பாரு, ஒரு முகாமையாளர் அவரை தலையை பயன்படுத்தும். அவர் தலையை பயன்படுத்துறேன் என்ன? மூளையை பயன்படுத்தணும். மூளையை பயன்படுத்துறேன் என்ன? நாலேஜை பயன்படுத்தும். நாலேஜ், அவர் படிச்சு கற்றுக்கொண்ட விடயங்களை அமுல்படுத்தணும். இப்ப நீங்களும் தான் எத்தனையோ விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்க. கிரேட் 1ல இருந்து கிரேட் 11 வரை என்ன அப்ளை பண்ணிருக்கிறீங்க? சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்க. வீட்டு தோட்டம் செஞ்சிருக்கிறீங்களா? அல்லது ஹைட்ரஜன் பலூன் ஏதாவது செஞ்சு விட்டுருக்கிறீங்களா? ஏதாவது நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? சயின்ஸ் படிச்சதுக்கு மெட்ஸ்ல ஏதாவது நீங்க ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? கண்டுபிடிக்க விடுங்களேன். ஏதாவது முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு வந்துருக்கிறீங்களா? ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா கற்றுக்கொண்ட விடயத்தை வச்சு? ரைட், என்ன பயன்படுத்திருக்கலாம் சில ஆள். அப்ப முகாமையாளர் என்ன செய்யணும் சொன்னா, அவர் தலையை பயன்படுத்தக்கூடிய ஆள் இருக்கணும். அறிவு இருக்கணும், அது கட்ட நாலேஜ். ரெண்டாவது அவரோட ஹார்ட், வாதங்கள் இருக்கும். மூலதான சார் இதயத்துக்கு ஒன்றும் சிங் பண்றேன், பட் பொதுவான தியரி இதயம் சரி அறிக்கணும் சொல்லி. ஹார்ட், நேரான மனப்பாங்கு, இதயபூர்வமான ஆளா இருக்கணும். இதயபூர்வமான ஆள் என்ன? பாசிட்டிவான ஆளா இருக்கணும். எப்போதும் நல்ல முறையில பேசணும். ஊழியர்களை நல்ல முறையில நடந்து கொள்ளணும். அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இப்ப பாடசாலையில பாருங்க, சில ஆசிரியர்களை உங்களுக்கு பிடிக்கும், சில ஆசிரியர்களையும் கண்ணிலும் காட்ட முடியாது, வாக்கையும் விரும்ப மாட்டீங்க. பாடசாலை காலத்துல இப்ப ஆஃப்டர் ஓ லெவல் நீங்க அவங்கள இப்ப பார்த்து சந்திக்கலாம். டியூரிங் த ஓ லெவல் கற்றுக்கொண்டிருக்கின்ற போது என்ன செய்வீங்க? ஏன் அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் உங்களோட குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க, பேசக்கூடிய ஆளா இருப்பாங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஆள், பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. பட் ஒரு மேனேஜர் எப்படி இருக்கணும்? அவர் இதயபூர்வமான ஆளா இருக்கணும், நேரான மனப்பாங்குள்ள ஆளாக இருக்க வேண்டும். மூணாவது திறமை அவர்கிட்ட இருக்கணும். வாயால மட்டும் சொல்லி போட்டிருக்க கூடாது, செயல்ல காட்டக்கூடிய ஆளா இருக்கும். விசில் மட்டும்தான் எங்களை பெல்ட்டி அடிக்கிறது என்று சொல்லுவாங்க. விசில் வித்தராய் பெல்ட்டி நேன்னு சொல்லு. ரைட், என்ன அப்படி என்ன? அவர் வாயில சொல்லுவாரு, செய்ய மாட்டார். எல்லாரும் பாடசாலை டைம்ல போன் பாவிக்க கூடாது சொல்லி போட்டு அவர் எடுத்து போன் பார்ப்பார், பேஸ்புக் பாய்க்கும். எல்லாரும் வீட்டு தோட்டம் செய்யணும்னு சொல்லி போட்டு அவர் வீட்டு என்ன செய்ய மாட்டாரு, அவர் வீட்டு தோட்டம் செய்ய மாட்டார். செயற்படுத்துற ஆள் இல்லை, திறமை இல்லை. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஒரு முகாமையாளருக்கு 3 விஷயங்கள் இருக்கணும். ராபர்ட் எல் கெய்ட்ஸ் சொல்லியிருக்காரு. என்ன இருக்கணும்? 3H இருக்கணும். 3H என்ன? அவருக்கு தலையை பயன்படுத்தணும், அறிவு இருக்கணும்.
ரெண்டாவது இதயத்தை பயன்படுத்தணும், நேரான மனப்பாங்க. அவர் அடுத்த கையை பயன்படுத்தணும், மனுஷனும் திறமை மனுஷன் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஆள், செய்யக்கூடிய ஆளா இருக்கும். ரைட். அறிவு திறன் மனப்பாங்கன்னு சொல்லுவோமா? அறிவு திறன் மனப்பாங்க லேசா ஞாபகம் வச்சு கொடுங்க. அறிவு திறன் மனப்பாங்கு. ரைட். அறிவு என்ன? எப்படி அறிவு கிடைக்கலாம் உங்களுக்கு? படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்க அறிவு என்ன? அன்பு அறிவு எல்லாம் இருக்கு, யூடியூப்ல அடிச்சு பாருங்க, வீடியோஸ் இருக்கு. அறிவு என்ன? அறிவை பயன்படுத்துதல், கற்றுக்கொள்றது, கண்ணால பாக்குறத வச்சு கற்றுக்கொள்றது, வாசிக்கிறத வச்சு கற்றுக்கொள்றது, அவதானிக்கிறத வச்சு கற்றுக்கொள்றது, காதா கேட்கறத வச்சு கற்றுக்கொள்றது. இதெல்லாம் என்ன? அறிவு. நிறுவனம் மற்றும் அதன் சூழல் தொடர்பான புரிதல் தான் என்ன? அது அறிவு. என்ன வேலையை எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற விஷயம், அதுவும் அறிவுன்னு சொல்றோம். தொடர்ச்சியான கற்றல் மற்றும் அனுபவம் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுவது அறிவு. உதாரணமாக பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் நீங்க அக்கவுண்டிங் படிக்கிறீங்க, எங்கேயாவது யூஸ் பண்றீங்களா? நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில வருமான கூட்டாய்ந்தோ செஞ்சிருக்கிறீங்களா? உங்களோட சொந்த தேவை, அது உங்களோட தாய் தந்தையர்கள கடைகள்ல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்க அவங்களோட கணக்குகளை தயாரிச்சு, இந்தாங்க உங்களோட ப்ராஃபிட், இந்தாங்க உங்களோட வருமான கூட்டாய்ந்தோ என்ன கொடுத்திருக்கிறீங்களா? மூல ஆவணம், மூல ஏடுகளை தயாரிச்சிருக்கிறீங்களா? நத்திங். அது எப்ப தயாரிப்பீங்க? நீங்க அக்கவுண்டிங்க தொடர்ச்சியா கற்றுக்கொண்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய் வேலை செஞ்சீங்கன்னா, ஒரு கடையில ஒரு அக்கௌண்டன்ட் என்ன செய்வீங்க? அதை நீங்க கற்றுக்கொள்வீங்க. அது உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லது நீங்க WAT சார்ட்டர்ட், அடுத்து அங்கால ஆடிட் ஃபர்ம்ஸ், அப்படி நீங்க ட்ரைனிங் போகும்போது நீங்க கற்றுக்கொள்றது என்ன? அது அதுவும் ஒரு அறிவு. சரிதானே? இதெல்லாம் என்னடா பிள்ளைகள் அறிவோட சம்பந்தப்பட்டது. அப்ப அறிவு என்ன கேட்டா என்ன செய்யணும்? கண்ணால் பார்ப்பதன் மூலமும் காதால் கேட்பதன் மூலமும் கற்றுக்கொள்வதன் மூலமும் பெற்றுக்கொள்ளப்பட்டதும், என்ன விடயத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதுமான விடயமும் என்ன? அறிவுன்னு சொல்லும். ரைட். கல்வி தாய்மை தொழில் தாய்மையும் அறிவுன்னு சொல்லும். அடுத்தது இதயம், நேரான மனப்பாங்கு. நேரான மனப்பாங்கு என்ன பிள்ளைகள்? எதையும் பாசிட்டிவாக பார்க்க வேண்டும் என்கிற நேரான மனப்பாங்கு. ஃபியூவல் கிரைசிஸ், கொரோனா வந்துட்டு, ஈஸ்டர் அட்டாக், என்ன குண்டு தாக்குதல், என்ன இனி இலங்கை எழும்பேற, இனி சுற்றுலா பிரயாணிகள் வரமாட்டார். ஈரான் யுத்தம், ஈரான் யுத்தம் வந்திருக்கு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், இனி டூரிசமே இல்லை. பட் என்ன, அதுக்கு பிறகு எவ்வளவோ டூரிசம் என்ன செய்யுது, டெவலப் ஆகிட்டே இருக்கு. இலங்கைக்கு ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க, இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. ஏன்? அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் அவங்க பேக் டு லைஃப். எல்லாம் சரியா நடக்கும் என்கிற எண்ணத்துல என்ன சொல்லணும்? நம்ம இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், நேரானதாக இருக்கணும். எக்ஸாம்பிள் ஃபைல் ஆகும் படிச்சா என்ன வரும் பிள்ளைகள்? ஃபைல் டம்பர். கடைசி டைம்ல இருக்கக்கூடிய ஒரு 3 மாதம் என்ன செய்யணும்? உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 மந்த்ஸோ 5 மந்த்ஸோ 6 மந்த்தோ நீங்க என்ன செய்யலாம்? அதை பயன்படுத்தி நீங்க எக்ஸாமுக்கு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நல்ல மனநிலையோட நீங்க என்ன செய்யலாம்? சிறந்த ரிசல்ட்ஸ் பெற்றுக்கணும். 365 நாள் படிச்ச ஒரு நபரை விட 1 மாதம் படிச்சு என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட நபர் இலகுவாக பாஸ் ஆகும். அவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல படிப்பார். 365 நாளும் படிக்கிறவரு கஷ்டமா வரும் பேப்பர், நான் எப்படி செய்ய போறேன், எவ்வாறு பாஸ் பண்ண போறேன் பயந்து படிப்பார். பட் 1 மந்த் படிக்கிறேன்னு செய்வான், ஷார்ட் பீரியடுக்கு படிக்கும், பாஸ் ஆஃப் ஃபைலோ ஹை ரிஸ்க். இது பாஸ் வந்தாலும் ஃபெயில் வந்தாலும் அது எண்ட் ரிசல்ட்ஸ், அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளும். ஃபைல் என்ன நெக்ஸ்ட் டைம், அப்படி என்ன செய்யற அடுத்த ஆப்ஷன் இருக்கு. அப்படி திங்க் பண்ணக்கூடிய, அப்படி இருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப மேனேஜரும் எப்படிப்பட்டாலும் இருக்கணும் மனுஷனா, அப்படிப்பட்டால தான் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கண்டு தோண்டு போய் வேலையை விட்டு போட்டு போய் வீட்டை போய் தூங்கக்கூடிய ஆள் இருக்கக்கூடாது. சரிதானே? அதான் மேனேஜருக்கு இருக்கிற பண்பு. அப்ப மேனேஜர் மாதிரி இருக்கணும் எல்லாரும். ரைட். முடியாது என்ற சொல்லுக்கு இடமளிக்காது, எச்செயலையும் வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கணும். தன் மீது, ஊழியர்கள் மீது, நிறுவனம் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆளா இருக்கும். சரியா? பாலைவனத்திலையும் தாவரம் வளரும் என்கிற எண்ணம் வைக்கிறவங்க தான் மேனேஜரா இருப்பார். சரியா? ரைட். எந்த யுத்தம் நடந்தாலும் நான் பிசினஸ்ல ப்ராஃபிட் உழைச்சு காட்டுவேன் என்று நம்பிக்கை வைக்கிறவர் தான் மேனேஜர். அதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அடுத்தது ஹேண்ட், திறன்கள். அவற்றில் இருக்கக்கூடிய திறன்கள் குறிப்பிட்ட கருமத்தை சிறப்பாக ஆற்றுவதற்கு தேவையான விசேட ஆற்றலை திறன் எனப்படும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? தூங்குவதற்கான திறமை, கண்முழித்திருப்பதற்கான திறமை, ரைட், நல்ல பேசக்கூடிய திறமை, ரைட், நல்ல திரைப்படங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய திறமை. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு திறமை தனிப்பட்ட ரீதியா இருக்கு. ஆனா மேனேஜருக்கு அந்த திறமை இருக்கணுமா? மேனேஜருக்கு வித்தியாசமான திறமை இருக்கு.
பொதுவாக இந்த 3 திறனும் இருக்கணும். எண்ணக்கரு ரீதியான திறன், தொழில்நுட்ப திறன், மானுடவியல் திறன். என்னன்னு பார்ப்போமா? அடுத்து பார்ப்போம். மேனேஜருக்கு தீர்மானம் எடுக்கிற திறன் இருக்கணும். இப்ப சில ஆட்களை பாருங்க, தீர்மானம் எடுக்க தெரியாது. இப்ப ஓஎல் எழுதி போட்டு வந்திருப்பாங்க, இந்த பாடம் எடுக்குது பயோவா, மெத்ஸா, கொமர்ஸா, டெக்னாலஜியா, இல்ல ரெண்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு வேற ஏதாவது செய்யுமா? கியூஎஸ்சி செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போகுமா, அல்லது டபிள்யூடி செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போகுமா? என்ன செய்யறது தெரியாது, தீர்மானம் எடுக்கிறது. அப்படியே யோசிச்சு யோசிச்சு இருந்துருவாரு. ஏஎல் பெஸ்ட் இயரும் முடிஞ்சிரு. அவருக்கு சிறந்த திறமை இருக்கு அவர்கிட்ட. அவர் இருக்கக்கூடிய பலவீனம் டிசிஷன் மேக்கிங் பலவீனம், வீக்னஸ். மேனேஜர் எப்படி இருக்கணும்னா டக்குன்னு டிசிஷன் எடுக்கக்கூடிய குயிக் டிசிஷன் மேக்கிங் ஆட்டு இருக்கணும். வினைத்திறன தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆளா இருக்கு. நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட். டைம் டைம் வார டைம் போற டைம் இல்லை. ஒரு வேலையை வழங்கினால் அதை முடிக்கக்கூடிய டைம். எல்லாரும் டைமுக்கு வருவாங்க, பிள்ளைகள் போவாங்க. அது ஸ்கூல்ல இருந்து பழக்கப்பட்ட விஷயம். பட் நவீனம் லேட்டஸ்டான விஷயம் என்ன? ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை ஸ்பெசிபிக் டைமுக்கு முடிக்கக்கூடியதான் நேர முகாமைத்துவம். வாரது போறது மட்டுமில்லை. வாரது போறது நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு மீட்டிங் டைமுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும், அது நேர முகாமைத்துவம். இட்ஸ் ஓகே. பட் எல்லாரும் நேரத்தோட ஏர்லியா ஸ்கூலுக்கு வந்து லேட்டா ஸ்கூல் விட்டு போறாங்க. எல்லாரும் 9 எடுத்துருவாங்களா, 3 எடுத்துருவாங்களா? இல்ல. பாடசாலைக்கு வராத ஒருத்தனை செஞ்சிருவாங்க, 3 எடுத்து கேம்பஸுக்கு போயிடும். பாடசாலைக்கு சரியா போவாதவன் ஐலண்ட் ஃபெஸ்ட் வந்துடுவான் ஒரு படி. அப்படி இருப்பாங்க. நேர முகாமைத்துவம்ங்கிற ஒரு மேனேஜருக்கு சரியா இருக்கணும்டா, அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் என்ன செய்யணும், வித்தின் தி ஸ்பெசிபிக் டைம் அவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆளா இருக்கும். 5 நாளைக்கு முடியல, 4 நாளைக்கு முடிக்கிற ஆளா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளா இருக்கும். தகவல் தொடர்பாடு, கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்டா, இப்ப நான் இப்ப பிள்ளைகளை உங்களுக்கு படிப்பிச்சுட்டு இருக்கு. நான் இப்ப தூக்க கலக்கத்துல படிப்பிச்சா, கைகள் திறன்கள் குறிப்பிட்ட ஒரு கருமத்தை சிறப்பாக என்று சொல்லி அப்படி நான் தூக்க கலக்கத்துல நான் இருந்தேன் சொன்னா நீங்களும் தூக்கிறீங்க. எப்படி இருக்கும்? தொடர்பாடு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நீங்களும் எனர்ஜியா இருக்கும். அப்ப மேனேஜர் எப்படி இருக்கணும்? உஷாரான ஆளா இருக்கணும். உஷாருன்னு கேட்பாங்க பேச்சு வழக்கில். என்ன எனர்ஜெட்டிக், சுறுசுறுப்பான ஆளா இருக்கணும். எறும்புகளை போல சுறுசுறுப்பான ஆளா இருக்கணும். அப்படி தகவல் தொடர்பாடல் செய்யக்கூடிய ஆளா இருக்கணும். ஒரு நபரோட நீங்க பேசினா நீங்களும் மோட்டிவேட் ஆகணும், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். நீங்க அடுத்த செயற்பாடு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூடும். அப்படிப்பட்ட ஆளை தான் மேனேஜர் இருக்கும். ஒரு ஆளோட பேசி போட்டு வந்தீங்கன்னா நீ இந்த லைஃபே தேவையில்ல, சூசைட் தான் பண்ணணும், இந்த என்ன செய்யணும், இந்த உலகமே வேணாம், நான் மரணத்தை நோக்கி செல்ல போகின்றேன், அல்லது ஞானியாக போகின்றேன், அல்லது காட்டுக்கு செல்ல போகின்றேன் என்று செய்யக்கூடாது, இருக்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது. அவ தகவல் தொடர்பாளர் மேனேஜர் எப்படி இருக்கணும்? வினைத்திறனா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், சரியான தகவலை கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும், பொய் சொல்லாத ஆளா இருக்கும். நல்ல விசேட திறன். குழுவாக இருந்து செயலாற்றுதல், கிரிக்கெட் டீம் மாதிரி என்ன செய்யணும், எல்லாரும் உண்டத்தன் வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கணும். பிரிஞ்சு போய் தனியா வேலை செய்யற ஆளா இருக்கக்கூடாது. இந்த கிரிக்கெட்ல பாருங்க பிள்ளைகள் தனித்தனி பிளேயரா இருந்தா சரி வருமா? தனியா விளையாடினா கேம். ஃபுட்பால் தனியா விளையாட இயலுமா? ஏல டீம் அணிஞ்ச மட்டும்தான் அதுல கோல் போடணும். அப்ப மேனேஜரும் அப்படி இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கணும், எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஆளாவும் இருக்கணும். அதான் திறன். எல்லா மேனேஜருக்கும் இல்ல புள்ளே. மேனேஜரா நீங்க இருக்கணும்னு சொன்னா எல்லாரோடையும் டீமா வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கணும். டீம் ஒர்க், அது வெரி இம்பார்ட்டன்ட். பூகோள முகாமைத்துவம், புறச்சூழலை அறிஞ்சு என்ன செய்யணும், செயற்படக்கூடியதா இருக்கும். ரைட், இது விசேட திறன். பொதுவான திறன் எப்படி இருக்கும்? அடுத்து நான் படிக்க போறது பொதுவான திறன். முகாமையாளர் இருக்கக்கூடிய பொதுவான திறன்களை பாத்தீங்கன்னா நஜனமாயிட்டேன். எண்ணக்கரு ரீதியான திறன் தலை, மானுடவியல் ரீதியான திறன் இதே மனுஷனோட பல விஷயம், அந்த விஷயம். 3வது தொழில்நுட்ப திறன், கையோடு சம்பந்தப்பட்டது, டெக்னிக்கல்ஸ், அது 3 இருக்கும். ரைட். ஆகவே மேனேஜரை பாத்தீங்கன்னு சொன்னா அறிவு திறன் மனப்பாங்கு 3ம் சேர்ந்தா தான் நினைச்சாரு அவர் வெற்றி அடையக்கூடிய இந்த இடைவெட்டுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன்னு வெற்றி அடையக்கூடிய அளவில் வெற்றி பெறலாம். ரைட். இப்ப பாருங்க, ராபர்ட் எல் கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? அறிவு திறன் மனப்பாங்கு 3ம் சரியா இருந்தா அவர் ஒரு வினைத்திறனான முகாமையாளர் என்று சொல்லியிருக்காரு. இப்ப நாம பார்க்க போறதுதான் முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய பொதுவான திறன்கள். இதை பெஸ்ட்டுக்கு பார்த்துட்டு பார்ப்போம். இந்த எல்லோ கலர் எண்ணக்கரு ரீதியான திறன், இது தொழில்நுட்பத்திறன், இது மாநிலத்திறன். இது ஒரு பிக்சர் பிள்ளைங்க. இன்னொரு பிக்சர் எப்படி வரலாம் என்று சொன்னா, இதே பிக்சர் எப்படி வரலாம் என்று சொன்னா
ட்ரா பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதே பிக்சர் எப்படி வரும்னு சொன்னா ஆஹ், இப்படி இருந்தா ஒரு திறன்கள் ஒவ்வொரு மட்டத்துக்கு ஒரு திறன் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ், இது உயர்மட்டம். உயர்மட்ட முகாமை இப்படி போகுது. இந்த முகாமைத்துவ மட்டம் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இந்த உயர்மட்டம் உயர்மட்டம் எண்ணக்கரு ரீதியான திறன் கூட இருக்கணும். மாணவியல் திறன் எல்லாருக்கும் சமனா இருக்கணும். தொழில்நுட்ப திறன் குறை இருக்கணும். அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்படி வகைப்படுத்திருப்பாங்க இந்த படத்திலே. சரியா? நாம என்ன செய்ய முடியுதுன்னா இந்த படத்தை பார்ப்போம். இதுல இருக்கிற படத்தை பார்ப்போம். உயர்மட்ட முகாமையாளருக்கு எப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணக்கரு ரீதியான திறன் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். உயர்மட்ட முகாமைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன கலர் கூட இருக்கு? மஞ்சள் கலர் தான் கூட இருக்கு. எண்ணக்கரு ரீதியான திறன் உங்களுக்கு கூடுதலா இருக்கும். அப்படியே கீழே வர வர என்ன செய்யும் நடுத்தர மட்டத்துக்கு இந்த இதோட பிரேக் பண்றேன்னு வைங்களேன். ரைட், இது என்ன கருதியான திறன். இது நடுத்தர மட்டம், இது கீழ் மட்டம். எண்ணக்கரு ரீதியான திறன் உயர் மட்டத்துக்கு அதிகமா இருக்கணும். நடுத்தர மட்டத்துக்கு கொஞ்சம் குறைவா இருக்கணும். கீழ் மட்டத்துக்கு அது பெருசா தேவை. இது பெருசா தேவை. அடுத்தது தொழில்நுட்ப திறன். ஆடை தொழிற்சாலை எடுத்துக்கொள்ளுங்க. உள்ள ஆடை தொழிற்சாலை இருக்கக்கூடிய சிஇஓக்கு நல்ல ஆடை பிழை இல்லாம தைக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணுமா? அவருக்கு அவர்கிட்ட காசு இருந்தா சரி, திறமை இருந்தா சரி, எப்படி தைக்கணுங்கிற ஆட்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருந்தா சரி. ஆகவே அவருக்கு தொழில்நுட்ப திறன் பேச தேவை. நடுத்தர மட்டமான கொஞ்சம் தேவை. ஏன் எப்படி ஆடை தைக்காக குவாலிட்டி இருக்கான்னு பாக்குறது. கீழ் மட்டம் ஆடைகளை தைக்கிறார்களை சூப்பர்வைஸ் பண்றாங்களுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் சரியான ஆடை எப்படி தைக்கிறது. ஆனா 3 மட்டத்தில் இருக்கிறார்களுக்கும் மனிதர்களோட எவ்வாறு பழக வேண்டும் என்கிறது என்ன செய்யணும்? அது சமனாയിരിக்கணும். மனிதர்களோட எவ்வாறு பழக வேண்டும் என்கிற திறன் என்ன செய்யணும் பிள்ளைகள்? அது சமனாக இருக்கும். ஆகவே இதுதான் முகாமைத்துவ முகாமைத்துவ மட்டங்களை ரொபல் எல் கேட்ஸ் எழுதியிருக்காரு. பொதுவான திறன்களை வகைப்படுத்தின வீதம். சரியா? ரைட். இப்ப பார்க்க போறோமா என்னென்ன திறன் பார்க்க. எண்ணக்கரு ரீதியான திறன் பாருங்க. எண்ணக்கரு ரீதியான தலையோட சம்பந்தப்பட்டு என்ன சிக்கலான சந்தர்ப்பங்களை பகுப்பாய்வு செய்து புதிய கருத்துக்களை உருவாக்கும் உள ரீதியான ஆற்றல் தானே சொல்லுவோம். எண்ணக்கரு ரீதியான திறன் சொல்லுவோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காக்கும், புதிய வாய்ப்புகளை இனங்காண்டது, புது கருத்துக்களை உருவாக்குறது, அதுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ரீதியான ஆற்றல் தான் என்ன? மைண்டோட சம்பந்தப்பட்டது, மூளையோட சம்பந்தப்பட்ட ஆற்றல் தான் என்ன? எண்ணக்கரு ரீதியான திறன். எல்லாரும் கொரோனாவை ஒரு நோயா பார்த்தா ஒரு டீம் என்ன செய்யணும்? கொரோனாவை வணிகமா பார்க்கும், கொரோனாவை வாய்ப்பா பார்க்கும். அந்த டைம்ல பாருங்க, கோவிட் டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ்ல நிறைய சக்சஸ் ஆயினாக்கள் இருக்கா. ஏன் அதை கொரோனா ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினாங்க. இன்னொரு டீம் என்ன செஞ்சாங்க? கொரோனா அண்ட் மாஸ்கையும் போட்டுட்டு ஆன்டிஜென் கருவிகளை கையில வச்சுட்டு ஃபுல்லா பிபி கிட்டையும் போட்டு ரூமுக்கு அடைஞ்சிருந்தாங்க, யாரையுமே சந்திக்காத அப்படி இருந்தாங்க. ஆனா அது சரியா பயன்படுத்தினார்கள் யாரு? டெலிவரி சர்வீஸ் கம்பெனிஸ், ஊபர், பிக்மி ஈட்ஸ், ஊபர் ஈட்ஸ். இந்தியாவில் பாத்தீங்கன்னா டெலிவரி சர்வீஸ் நிறுவனங்கள் பேர் ஞாபகம் இல்லை, இருக்கு நிறைய. ஜொமேட்டோ இந்தியாவில் அவங்கள சரியா பயன்படுத்தி டாப் லெவல் ப்ராஃபிட்ல அடைஞ்சாங்க. அப்ப எப்படி அதை பார்க்கணுங்கிறது இது தீர்மானம் எடுக்க வேண்டியது. இந்த எல்லாருக்கும் வராது ஐடியா. யாருக்கு வந்திருக்கு? மேனேஜர்ஸ், நல்ல முயற்சியாளர்களுக்கு தான் வந்திருக்கு இந்த ஐடியா. சாதாரண நாட்கள் என்ன செஞ்சோம்? வீட்டில இருந்து கொரோனா முடிஞ்சது பிறகு வெளியே வந்து சாதாரணமான அதே வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. செயற்பாடு நிறுவனம் அகச்சூழல் புறச்சூழலை முழுமையா புரிந்து கொள்றது ஒரு எண்ணக்கரு ரீதியான திறன். தூரநோக்கு லட்சிய நோக்கங்களை உருவாக்கி கொள்றது அந்த பார்வை, அது எண்ணக்கரு ரீதியான திறன். இது யாருக்கு அதிகம் தேவை? உயர்மட்ட முகாமைக்கு தேவை. மாணவியல் திறன் என்ன? மனிதர்களோட பழகிறது, ஹியூமன்ஸோட டீல் பண்றது. இதான் மானுடவியல் திறன். தனி நபர்களுடையும் குழுக்களுடைய இணைந்து பணியாற்றுவதுதான் மானுடவியல் திறன். சும்மா இல்ல பிள்ளைகள் நங்குரத்தை கட்டிலுக்கிற மாதிரி போட்டிருக்கேன். என்ன மனிதர்களோட வேலை செய்யறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன் மெஷின்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் ஃபால்ட்னா தான் வித்தியாசமா வேலை செய்யும்.
ஆனா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள், ஒவ்வொரு என்வாயன்மெண்ட்ல இருந்து வரார்கள், ஒவ்வொரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒவ்வொரு இன்கம் பேக்ரவுண்ட், எடுகேஷன், கல்வி எல்லாம் வித்தியாசம், மதம், கொள்கை எல்லாம் வித்தியாசம். எல்லாருடையும் ஒன்றா வேலை செய்யற சாதாரணமான விஷயமா? வெரி வெரி டிஃபிகல்ட். அதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜருக்கு சேலரி கூட. மனிதர்களோட டீல் பண்றது கஷ்டம். ரோபோட லிஸ் ஐடி தெரிஞ்சா சரி, கோடிங் தெரிஞ்சா சரி, பட் நாலேஜ் இருந்தா சரி. ஹியூமன்ஸோட டீல் பண்றது பழகணும். ஹியூமன்ஸோட டீல் பண்ண தெரியாதாக்கள் தான் பேட் மேனேஜர்ஸ். நல்ல அதிபர்கள் இல்லை, நல்ல ஆசிரியர்கள் இல்லை, நல்ல தலைவர்கள் இல்லை. அவங்களாம் ஹியூமன்ஸோட பழக தெரியாது. டயக்னோசிஸ் பேனல் பாருங்க, பார்த்துருக்காங்க. பிறரை ஊக்கப்படுத்த தெரியும், புரிந்து கொள்ள தெரியும், சரியாக வழி நடத்தணும். இதுதான் என்ன மானுடவியல் தரம். யாருக்கு தேவை? எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் சமண தேவையா? நீங்களும் எதிர்காலத்தில் மேனேஜர்ஸா போனா மனிதர்கள் என்ன செய்யணும்? மனிதர்களை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? சரியாக ஊக்கப்படுத்தி அவங்களோட ஊழியர்களை அவங்களோட பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கான சரியான தீர்வுகளை நீங்க என்ன செய்யணும்? வழங்கக்கூடிய ஆட்களாக நீங்க என்ன செய்யணும்? மாறும். தொழில்நுட்ப திறன், டெக்னிக்கல் ஸ்கில், இது யாருக்கு தேவை? ஆடைகளை தைக்கக்கூடிய ஆட்கள், கட்டிடத்தை கட்டக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு தான் தேவை. அவங்களோட சூப்பர்வைசர்ஸுக்கு தான் தேவை. குறிப்பிட்ட துறையில் விசேட வேலை செய்வதற்கு தேவையான அறிவு மற்றும் தேர்ச்சி தான் தொழில்நுட்ப திறன். கம்ப்யூட்டர்ஸ், ஒட்டோகேட் ட்ரோ பண்றது, இது யாரு தேவை? சிஇஓக்கு தேவையா? சிஇஓக்கு தேவையில்லை ஒட்டோகேட். அவரு கட்டிடம் வேண்டும், டிசைன் ஓகேயா இல்லையா என்று சொல்லக்கூடியது சிஇஓ. அப்படி பாகமானி ரூலர்ல வச்சு கம்ப்யூட்டர்ல ஒட்டோகேட்ல ட்ரோ பண்ணக்கூடிய ஆளு அவருக்கே தேவை. சரியா? ரைட். தொழில்நுட்பத்தில் என்ன பிள்ளை? ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிள் என்ன? பைக் ரிப்பேர் பண்ற மெக்கானிக், கார் ரிப்பேர் பண்ற மெக்கானிக், மேசன், ஓடார், இவங்களையா தொழில்நுட்பத்திறன் வாய்ந்த. கருவிகளை நடைமுறைப்படுத்த மற்றும் நுட்பங்களை சரியா பயன்படுத்த மாற்றல் யாருக்கு தேவை? கீழ்மட்டத்தில் உள்ளவர்களே தேவை. இதான் பார்த்திருக்கோமா? யார் யாருக்கு அதிகமா தேவை? சிறந்த முகாமைத்துவத்துக்கு தேவையான ஏனைய அம்சம். எல்லாருக்கும் தேவையான பொதுவான அம்சம் தான் பார்த்திருக்கோம். குழம்பக்கூடாது, எல்லாம் சேர்த்து லீக். பொதுவான அம்சம் பார்த்துட்டோம். இந்த இருக்கு 3. ஏனைய அம்சம் என்ன? அனலைட்டிக்கல் ஸ்கில் வேணும். ரைட். அனலைட்டிக்கல் ஸ்கில் என்ன? ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல், ஒன்றுடன் ஒன்றை ஒப்பிடுதல். நம்ம கம்பெனி இன்னொரு கம்பெனி ஒப்பிட்டு பாக்குறேன், எப்படி இந்த கம்பெனி இருக்கு, அதெல்லாம் ஆற்றல் இருக்கணும். ஆற்றல் இல்லாட்டி வேலை இல்லை. மேனேஜர் சிறந்த ஆள் இருக்கையில ஒரு போட்டியாளர் இன்னொரு போட்டியாளர் ஒப்பிடணும். அதெல்லாம் ஸ்கில் இருக்கணும் மேனேஜருக்கு. தன்மயப்படுத்தும் ஆற்றல். தன்மயப்படுத்தப்படும் ஆற்றல் என்ன? என்னுடைய தீர்மானத்தை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள செய்தால் தானே என்ன தன்மயப்படுத்தும் ஆற்றல். பர்சசிவ்னஸ். நான் தான் தீர்மானம் எடுத்தேன்னு மற்றவர்களே தெரியக்கூடாது. ஆனா அதை என்ன செய்யறேன்? அவங்கள வாயிலிருந்து என்ன செய்யற அந்த தீர்மானத்தை கொண்டு வர தன்மயப்படுத்தும் மாற்றல், அல்லது தன்னுடைய முடிவுக்கு அவர்களை இணங்க வைக்கும் மாற்றல் தானே என்ன தன்மயப்படுத்தும் மாற்றல் சொல்லுவோம். சரிதானே? ஆரம்பித்து வைக்கும் மாற்றல். எந்த விடயத்தையும் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். இப்ப நம்ம ஒரு டீ கடை ஆரம்பிக்க போறோம், ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க போறோம், ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அது ஒரு ஸ்பீட்ல சரி என்ன செய்யும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 கிலோமீட்டர் ஸ்பீட், 20 கிலோமீட்டர், 30, 40 ஓடும் ஸ்பீட்ல. ஸ்டார்ட் பண்றதுதான் ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அதை அங்கால ஸ்பீடை கூட்டுறது குறைக்காத அவங்களோட திறமைகள் இருக்கு. ஆரம்பிக்க வைக்கிறது போகாம எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. அது ஒரு முக்கியமான திறன். ஸ்டார்ட் அப் இனிஷியேட் பண்றது, கூட்டாக இயங்கும் திறன், எல்லாருடையும் சேர்ந்து வேலை செய்யறது. தனிப்பட்ட ஆளுமை, அவங்களோட ஆளுமை நீங்க வளர்த்துக்கொள்ளணும். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில், ஒரு மேடையில போய் பேசுங்கன்னா பேச தெரியணும். பேச தெரியாம திக்கி திக்கி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுமை இல்லை. எல்லோருடையும் வேலை தொடர்பான ஜாப் மார்க்கெட் சம்பந்தமான அறிவு, பேரம் பேசும் திறன், நெகோசியேஷன். 10 லட்சம் ரூபாய் சொல்ற ஒரு பிரைஸ் ஒரு வாகனத்துக்கு, அது 8 லட்சம் ரூபாய்க்கு நீங்க நெகோசியேட் பண்ணி குறைச்செடுக்கணும். கம்பெனிக்கு அப்பா 2 லட்சம் ப்ராஃபிட். அது நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், ஆற்றல். ரைட். இதான் என்ன ஏனைய திறன்கள். இதெல்லாம் பார்த்துக்கணுமா பாடம். லேடில முக்கியமான விஷயத்தான் சொல்லிருக்கேன், தேவையில்லாத விஷயங்கள் இல்லை. இது ஒரு பரீட்சையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க? எக்ஸாம்பிள் பாருங்க. நாலேஜ் வித்தவுட் ஸ்கில், நாலேஜ் பிளஸ் ஸ்கில்.
ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிறத அறிவிரிக்கு உங்களுக்கு என்று சொன்னா அது அறிவை நீங்க பயன்படுத்தல என்று சொன்னா அப்படியே வச்சு பாதுகாத்துக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கும் பணம் கிடைக்காது, உங்களுக்கும் முன்னேற்றம் இல்லை, நீங்க யாருன்னு தெரியும். இந்த அறிவை நீங்க பயன்படுத்துறீங்க, அவுட் ஆஃப் பாட்டில் நீங்க வாரீங்க, பிரேக் பண்ணிட்டு வாரீங்க, பயன்படுத்துறீங்க, இனிஷியேட் பண்ணிட்டீங்க என்ன அது உங்களை சக்சஸுக்கு என்ன செய்யும் கொண்டு போய் சேரும். வித்தவுட் நாலேஜ் பிளஸ் ஸ்கில், வித்தவுட் ஸ்கில் வித் ஸ்கில். அப்ப நீங்களும் என்ன செய்யணும், ஏ லெவல் முடிச்சுட்டு அல்லது டபிள்யூடியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லணும், வித் ஸ்கில்லா வித்தவுட் ஸ்கில்லாங்கிறது என்ன சொல்லணும் நீங்க தீர்மானம் எடுக்கணும். பாருங்க பிள்ளைகள், எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஒருவருக்கு சந்தைப்படுத்தல் பற்றி ஆழமான இருக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு தெரியும், ஃபேஸ்புக்ல பூஸ்ட் பண்ண தெரியும், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட தெரியும், டிக்டாக்ல ரீல் போட தெரியும், அடிச்சிருக்க. ஆனா என்ன, எப்படி பேசி போடணும்னு தெரியாது, ஆட்களோட எப்படி பேசணும்னு தெரியாது, கஸ்டமர்ஸோட டீல் பண்ணணும் எப்படின்னு தெரியாது. அப்ப என்ன, அவரால் சரியான முறையில சேல்ஸ் பண்ண முடியும். நாலேஜ் இருக்கு, ஹவு டு சேல் என்று படிச்சிருக்காரு, பட் எக்ஸுவலா சேல் பண்ண தெரியாது, விற்பனை செய்ய தெரியாது, மணி ஜெனரேட் பண்ண தெரியாது, வேஸ்ட். நாலேஜ் வித்தவுட் ஸ்கில் இஸ் வேஸ்ட், ரைட். அடுத்து அதெல்லாம் எழுதணும் பிள்ளைகள். கேள்வி கேட்டா இந்த பாருங்க, வெற்றிகரமான ஒரு முகாமையாளராக வருவதற்கு அறிவு மட்டும் போதுமானதல்ல, ஏனைய திறன்களும் தேவையா, இக்கூற்ற உடன்படுகின்றீரா? என்ன செய்யணும், எழுத தெரியும், அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஆட்களும் வேண்டும். வேற என்ன கேட்கலாம், எண்ணக்க ரீதியான திறன், தொழில்நுட்ப திறன், மாணவியல் திறன்களுக்கு மேலதிகமாக முகாமையாளர் என்ன திறன்கள் வேண்டும், எக்ஸ்ட்ரா என்ன வேணும்? இது பொதுவான திறன் 3 குழம்பிடப்படாது. எண்ணக்க ரீதியான திறன், மானுடவியல் திறன், தொழில்நுட்ப திறன், அது பொதுவான திறன் 3. தவிர்த்து என்ன வேணும், டைம் மேனேஜ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங், தொழில்நுட்பம் சார்ந்த திறன்கள், அதெல்லாம் என்ன செய்யணும், ஆளுமை சார்ந்த திறன்கள் எல்லாமே, பேரம் பேசும் ஆற்றல் எல்லாமே. சமரி, சமரி கடைசி சமரி ஒன்னு படிச்சது ராபர்ட் எல் கைட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, அறிவுத்திறன் மனப்பாங்கு இருக்கும், 3 வளர்த்தீங்கன்னா நீங்க நல்ல மேனேஜர். முகாமைத்துவ மட்டம் இருக்கு, ஒவ்வொரு மட்டத்துக்கும் ஒவ்வொரு திறன்கள் வேணும். பொதுவான திறன், தொழில்நுட்ப திறன் யாருக்கு வேணும், கீழ் மட்டத்துக்கு வேணும், மாணவியல் திறன் எல்லாருக்கும் சமண வேணும், உயர் மட்டத்துக்கு என்ன அதிகமாவே நடைமுறைப்படுத்துங்க. சொன்ன எக்ஸாம்பிள் தான், ஏட்டுச்சுரைக்காய் என்ன செய்யாது, கறிக்கு உதவாது. அறிவை திறனாக மாற்றுவதே உண்மையான வெற்றி. சரிதானே, ரைட். ஆகவே நாம நிறைய விஷயம் என்ன செஞ்சிருக்கோம், நாம படிச்சிருக்கோம், ரைட். இதோட என்ன செய்வோம், நம்முடைய கிளாஸை முடிச்சுக்கொள்வோமா?